Good morning, students. Welcome to the online class. Subject Science, Unit 1, Measurement. அளவீட்டியல் பேர். Introductions. அறிமுகம். Physics is a study of nature and natural phenomena. Physics is considered as a basis of all science subjects. It is based on the experimental observations. அதாவது இயற்பியல் என்பது இயற்கை மற்றும் இயற்கை நிகழ்வுகளை குறிக்கக்கூடிய ஒரு பாடப்பிரிவு. அறிவியல் பாடத்தில் அனைத்திற்கும் இயற்பியல் வந்து ஒரு பேஸ், அதாவது அடித்தளமாக கருதப்படக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் ஆகும். The principles and observation allow us to develop a deeper understanding of nature. Scientific theories are valid only if they are confirmed through various experiments. Theories in physics use many physical quantities that have to be measured. அதாவது இயற்கை நிகழ்வுகளை ஆழமாக புரிந்து கொள்ள முடிவுகளும் கோட்பாடுகளும் உதவுது. அது மட்டும் இல்லை, இது சோதனைகளை அடிப்படையாக கொண்டது. அதாவது எக்ஸ்பிரிமெண்டல் அப்சர்வேஷன் சொல்கிறது. இதோட தியரி வந்து சோதனைகள் மற்றும் கோட்பாடுகள் முடிவுகளை ஆய்வு செய்ய உதவுது. இதனால் அறிவியல் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு அது உறுதி செய்யப்பட்டால் மட்டும்தான் அது அந்த விஷயத்தை ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. இயற்பியல் கோட்பாடு பயன்படுத்தக்கூடிய பல்வேறு அளவுகளை அளவிடப்பட வேண்டியவைகளே நிறையா இருக்குது. மெஷர்மெண்ட் இஸ் அ பேஸ் ஆஃப் ஆல் சயின்டிஃபிக் ஸ்டடீஸ் அண்ட் எக்ஸ்பிரிமெண்டேஷன்ஸ். இட் பிளேஸ் எ வைட்டல் ரோல் இன் அவர் டெய்லி லைஃப். அனைத்து அறிவியல் ஆய்வுகளுக்கும் இந்த அளவீடுன்றது ஒரு அடிப்படையானது. நம்ம அன்றாட வாழ்வில் அளவீடு வந்து ஒரு முக்கிய பங்காக இருக்குது. எதுவாக இருந்தாலும் நம்ம இல்லைங்களா, ஏதாவது பணம் வாங்கினா எவ்வளவு, இது எவ்வளோ தூரத்துக்கு போகணும், எவ்வளோ கிலோமீட்டர், எவ்வளோ லிட்டர்ஸ் அப்படின்றது நம்ம லைஃப்பில் டெய்லி ஃபேஸ் பண்ணுறது தான். இட் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் பைண்டிங் ஆர் an unknown physical quantity by using a standard quantity. In this lesson we will study about measurement in detail. We will also study about accuracy and precision, approximation and rounding up. மதிப்பு தெரியக்கூடிய ஒரு திட்ட அளவினை கொண்டு நமக்கு தெரிஞ்ச ஒரு அளவை வச்சு தெரியாத, அதாவது அன்னோன் பிசிக்கல் குவான்டிட்டி, தெரியாத ஒரு அளவை மதிப்பீட செய்யக்கூடிய கணக்கீடு தான் இயற்பியல். இந்த பாடத்தில் நம்ம அளவீடு பற்றி நம்ம இன்னும் விரிவாக பார்க்க போகிறோம். மேலும் அளவீட்டில் துல்லியம், அந்த ப்ரெசிஷனோட துல்லியம், அப்ராக்சிமேஷன் சொல்லக்கூடிய தோராயம் மற்றும் ரவுண்ட் ஆப் சொல்லக்கூடிய முழுமையாக்களை பற்றி நம்ம என்ன செய்கிறோம், பார்க்க போகிறோம். யூனிட் சிஸ்டம்ஸ், இது அலகு, அந்த யூனிட் வந்து அலகுன்னு சொல்லுவாங்க. யூனிட் சிஸ்டம். We need three things for a perfect measurement. They are an instrument, a standard quantity and an accessible unit. ஒரு அளவீட்டை சிறப்பாக மேற்கொள்வதற்கு நமக்கு ஒரு 3 விதமான பொருள் காரணி, ஒரு ரீசன் தேவைப்படுது. அது என்னென்னு பார்த்தோம்னா, ஒன்று கருவி, ஸ்டாண்டர்டு, அதாவது இன்ஸ்ட்ருமெண்ட்டு கருவி. அடுத்து ஸ்டாண்டர்டு குவான்டிட்டி, ஒரு திட்ட அளவு. இன்னொன்று அக்செப்டபிள் யூனிட், ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு அலகு, ஒரு யூனிட். லெட் அஸ் சே தட் த லென்த் ஆஃப் த புக் be 30 cm. Here is length is a physical quantity. Ruler is the instrument. 30 is the magnitude and centimeter is the unit. The process is called measurement. இப்போ நம்ம புக் எடுத்துக்கிறோம், இந்த புக்கோடைய நீள அகலத்தை அளக்குறோம். ஒரு ஸ்கேல் வச்சு அளக்குறோம்னு வச்சுக்கோங்க. அதுக்கு நீளம் எவ்வளவு, 30ன்றது ஒரு மதிப்பு, அதை சென்டிமீட்டரில் குறிக்கிறோம். இப்போ அப்படி தானே குறிப்போம் ஒரு அளவு எடுக்கும்போது. ஸோ இதை வந்து செயல்முறை அளவீடு, இதை எடுக்கிறதுக்கான ஒரு செயல்முறை அளவீடாக இருக்குது. இது ஒரு இதான, ஆனால் இதான ஒரு வேல்யூ மதிப்புன்னு பார்த்தா ஒரே மாதிரி இருக்குமானா இருக்காது. In the above activity, the values of all students will not be same. Similarly, people in various parts of the world are using different system of units for measurement. Some common system of unit are as follows. அதாவது உலகத்தில் பல்வேறு பகுதிகளில் வாழக்கூடிய மக்கள் பல்வேறு விதமான அளவுகளை பயன்படுத்துவாங்க. ஒவ்வொரு விதமாக இருக்கும். இது ஒருத்தருக்கும் ஒரே மாதிரியாக இருக்காது. இப்போ ஸ்டூடெண்ட்டே அளவெடுத்தால் ஒரே மாதிரியாக எடுக்க மாட்டான். ஸோ அதனால் இதுக்கு பொதுவான ஒரு அளவு வேணும். எந்த நாட்டுக்கு போனாலும் இது இப்படி தான் இருக்கணும் அப்படின்ட்டு. இப்போ நம்ம நாட்டில் கிலோ
அப்படின்னா இதே வெளிநாடுகளில் பவுண்டும்பாங்க, அமெரிக்கா இங்கிலாந்துலலாம் அதை பவுண்டும்பாங்க, நமக்கு இங்கே கிலோன்றோம். ஸோ இந்த மாதிரி ஒரு சில அளவுகள் வந்து வித்தியாசப்படுது. எப்படி பண மதிப்பு வித்தியாசப்படுதோ, பணம் அங்கே வந்து டாலர் அப்படின்றோ அதே மாதிரி இந்த வேல்யூஸும் வித்தியாசப்படுது. அது காமனாக சில மெத்தட்ஸ் இருக்குது, அது என்னென்னு பார்க்கலாம். எப்பிஎஸ் சிஸ்டம், ஃபுட் பார் லென்த், பவுண்டு பார் மாஸ் அண்டு செகண்ட் பார் டைம். இது ஒரு மெத்தட் எஃப்இஎஸ் சொல்லக்கூடியது. ஃபுட் பார் லென்த், பவுண்ட் பார் மாஸ் அண்டு செகண்ட் பார் டைம், அதான் எஃப்இஎஸ். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா சிஜிஎஸ். CGS system, centimeter per length, gram per mass and second per time. அடுத்து MKS system, meter per length, kilogram per mass and standard second per time. அது மீட்டர்னு சொல்லுவோம். நம்ம ஒரு இடத்துல சில பேர் அடின்னு பயன்படுத்துவாங்க, சில இடங்களில் மீட்டர் பயன்படுத்துவாங்க, சில இடங்களில் சென்டிமீட்டர் பயன்படுத்துவாங்க. இப்போ நம்ம பழைய காலங்களில் இது எத்தனை அடின்னு சொல்லுவாங்க இல்லையா. இப்போ தான் அதை என்ன செய்கிறாங்க, மீட்டரில் அளக்குறாங்க. பொதுவாக வந்து வேர்ல்டு லெவலில் மீட்டர்னு தான் சொல்லுவாங்க. நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி அடி கணக்கு நம்ம பார்த்துக்குவோம். இதில் வந்து சிஜிஎஸ் மற்றும் எம்கேஎஸ் வந்து எஸ்ஐ அலகுமுறைன்னு சொல்லுவாங்க. அதாவது மெட்ரிக் அலகுமுறை வகையை சேர்ந்த, அதாவது ரீசெண்டாக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு அலகுமுறை. ஆனால் எஃப்இஎஸ் அலகுமுறை வந்து மெட்ரிக் அலகுமுறை கிடையாது. இது ஆங்கில இயற்பியலாளர்கள் பயன்படுத்திய முறை. இது ஆங்கிலம்னா ஆரம்ப காலங்களில் இந்த முறையில் பயன்படுத்தினாங்க. சிஜிஎஸ் எம்கேஎஸ் வந்து மெட்ரிக் அலகு சொல்லுவாங்க. இதை வந்து எஸ்ஐ, அதாவது இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட், அதான் எஸ்ஐ அலகு அப்படின்னு சொல்லக்கூடியது. இது என்ன, எல்லா இடங்களையும் எந்த நாடு போனாலும் இந்த அலகு வந்து மாறாது, ஒரே மாதிரியாக இருக்கும். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ். இன் இயர்லியர் டேஸ் சயின்டிஸ்ட் பெர்ஃபார்ம்டு தன் எக்ஸ்பீரியன்ஸ் அண்டு recorded their result in their own system. Due to lack of communications, they could not organize experimental result of others. So they planned to follow a uniform system for taking for measurement. அது பழைய காலங்களில் அறிவியறிஞர்கள் தங்களது ஆய்வு முடிவுகளை தங்கள் நாட்டில் எந்த நாட்டில் இருக்காங்களோ, அமெரிக்காவிலேருந்து அமெரிக்கா, இங்கிலாந்து, ஃப்ரான்ஸில் இருந்தால் ஃப்ரான்ஸு, இப்படி அந்த அளவு முறையில் தான் என்ன செஞ்சாங்கன்னா பதிவு செஞ்சாங்களுடைய அவங்களுக்குள்ளே ஒரு கம்யூனிகேஷன்ஸ் இப்போ மாதிரியான இப்போ ஒரு தகவல் தொடர்பு இல்லாதனால அவங்களால அவங்க செஞ்ச ஆய்வுகளை ஒருங்கிணைக்க முடியலை. ஸோ என்னதான் அவங்க பொதுவான ஒரு முறையை பயன்படுத்த முடிவு செஞ்சாங்க. As you studied in the lower classes in 1960, the 11th General Conference on Weight and Measurement at Paris in France, scientists recognized the need of using standard units of physical quantities. That is called as International System of Unit and is popularly known as per studied the lower classes in 1960 in the 11th General Conference on Weight and Measures at Paris in France. Scientists recognized in the need of using standard units for specific quantities. That was called as International System of Units and is popularly known as SI system, abbreviated from the French name System International. அதாவது முந்தைய வகுப்பில் படித்தது போல் 1960ஆம் ஆண்டில் பிரான்ஸ் நாட்டில் பாரிஸ் நடைபெற்ற எடை மற்றும் அளவீடுகள் குறித்த 11வது பொது மாநாட்டில் அறிவியல் அறிஞர் என்ன செஞ்சாங்கன்னா, இயற்பியல் அளவுக்கான பொதுவான அளவீட்டின் தேவையை அவங்க உணர்ந்துக்கிட்டாங்க. அதுபோக அழகு முறையானது பன்னாட்டு அழகுமுறை, அதாவது எஸ்ஐ அழகுமுறை, ஸ்டாண்டர்டு சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க, சிஸ்டம் இன்டர்நேஷ்னல் அப்படிங்கிற ஒரு இதை கொண்டாந்தாங்க முறையை. இது சிஸ்டம் இன்டர்நேஷ்னல் என்ற பிரெஞ்சு வார்த்தையிலிருந்து உருவாக்கப்பட்டது. அறிவியல் அறிஞர்கள் 7 இயற்பியல் அளவுகளை அடிப்படை அளவுகளாக தேர்ந்தெடுத்து அவற்றை அளவிட பயன்படும் அலகுகளை வரையறுத்தினாங்க. அது என்னென்ன அப்படின்னா அந்த அட்டவணையில் நம்ம பார்க்கலாம். லென்த் மீட்டர், லென்த்னா மீட்டர், மாஸ் கிலோகிராம், அதோட குறியீடு கேஜி, லென்த்துக்கு எம், டைம் செகண்ட், அதாவது எஸ், டெம்பரேச்சர் கெல்வின், கே, எலக்ட்ரிக் கரண்ட் ஆம்பியர், ஏ, அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் மோல், அதை மோல்னு குறித்தாங்க, லியூமினஸ் இன்டென்சிட்டி கேண்டிலா, சிடி அப்படின்னு நீளம், அதாவது கேண்டிலான்றதை சிடி அப்படின்னு குறித்தாங்க. So you have already studied about length, mass and time in your lower classes. Now you are going to study about the other base quantities such as temperature, current, amount of substance and
லூமினஸ் இன்டென்சிட்டி, நீளம், நிறை மற்றும் காலம் குறித்து நீங்கள் ஏற்கனவே பழைய வகுப்பில் படிச்சிருப்பேன். ஆனாலும் தற்போது மற்ற அளவீடுகளான வெப்பநிலை, மின்னோட்டம், பொருளின் அளவு மற்றும் மொழிச்செறிவு ஆகியவற்றை இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ அந்த மோர் டு நோ அதில் பார்த்தோம் அப்படின்னா, இன் டிசம்பர் 1998 the நேஷனல் ஏரோநாட்டிக்ஸ் அண்ட் ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், அதாவது நாசா, யூஎஸ்ஏயில் நாசான்னு சொல்லுவாங்களே, அது அந்த அப்ரிவியேஷன் நோட் பண்ணிக்கோங்க, லான்ச் த Mars climate orbit to collect data about the Martian climate. 9 months later, on September 23, 1999, the orbit disappeared while approaching Mars at an unexpectedly low altitude. அதாவது செவ்வாய்க்கோளுடைய காலநிலை பற்றி அறிஞ்சிக்கிறதுக்காக என்ன செய்யறாங்க, தகவலை எடுக்கிறதுக்காக 98 டிசம்பர் மாதம் அமெரிக்காவிலேருந்து தேசிய வானியல் மற்றும் விண்வெளி நிர்வாகம், அதாவது நாசா, ஒரு களத்தை அனுப்புகிறாங்க, சேட்டலைட்டை. அந்த சுற்றுக்கள் அங்கே போய் இருந்து 9 மாதங்கள் பிறகு செவ்வாய்க்கோள் நெருங்கி வந்துருச்சு. ஆனால் என்னாச்சுன்னா 1999 செப்டம்பர் 23 கண்ணுக்கு புலப்படாமல் மறைஞ்சு போச்சு. ஸோ என்ன அப்படின்னா, அந்த கொலராடோவிலேருந்து என்னாச்சுன்னா அது இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. அண்ட் இன்வெஸ்டிகேஷன் ரிவீல்டு தட் the orbital calculation were incorrect due to an error in the transfer of information between the spacecraft team in Colorado and the mission navigation team in California. One team was using the English FA system of units for calculation, while the other team was using the MKS system of units. This misunderstanding caused a loss of $125 million approximately. ஸோ மறைஞ்ச காரணம் என்னென்னா, அந்த விண்கலத்தை செலுத்தக்கூடிய கலிபோர்னியாவிலேருந்து வழிநடத்த குழுவிற்கும் கொலராடோவிலிருந்து வழிநடத்தக்கூடிய குழுவிற்கு இடையில் தகவல் பரிமாற்றத்தில் ஒரு குழப்பம் உண்டாயிடுச்சு. அது என்ன அப்படின்னா, ஒருத்தவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஆங்கிலேய முறையான எஃப்இஎஸ் முறையை யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த அளவீடுக்கு, எவ்வளோ டிஸ்டன்ஸ் போகிறத. இன்னொரு குழு எம்கேஎஸ் முறையை பயன்படுத்தியிருக்காங்க. இதனால் என்ன ஆகி போச்சுன்னா, அது தவறான கால்குலேஷனால் அது இடம் தவறி எங்கேயோ போயிடுச்சு. இதனால் கிட்டத்தட்ட $125 மில்லியன். இப்போ ஒரு மில்லியன்னா மினிமம் ஒரு $100 வச்சுக்கோங்களேன். இப்போ 120 மில்லியன்னா கணக்கு போட்டுக்கோங்க. அவ்வளோ தூரம் அவங்களுக்கு நஷ்டமாயிடுச்சு. அதான் லென்த்தோடைய அந்த யூனிட்ஸோடைய வேல்யூ தான். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது டெம்பரேச்சர், வெப்பநிலை. ஐடென்டிஃபை விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆப்ஜெக்ட் அண்ட் ஹாட் அண்ட் விச் தம் கோல்டு. இப்போ நீங்கள் அந்த ஆப்ஜெக்ட் பார்க்குறீங்க, என்னென்ன இருக்குது, ஐஸ்கிரீம் இருக்குது, அயன் பாக்ஸு, இங்கே நெருப்பு, ஒரு பக்கம் ஐஸ் க்யூப். வி சி எ நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட் இன் அவர் டெய்லி லைஃப், சம் ஆஃப் தம் கோல்டு அண்டு சம் ஆஃப் தம் ஆர் ஹாட். கீழ்காணும் பொருளை சூடான மற்றும் குளிர்ச்சியான பொருளை கண்டறிங்க. அதில் நமது அன்றாட வாழ்வில் பல்வேறு பொருட்களை நம்ம பார்க்குறோம். அவற்றை சில வெப்பமானது, சில குளிர்ச்சியானது. சில வேளைகளை இரு பொருளும் சமமாக குளிர்ச்சியாக அல்லது வெப்பமாகவும் இருக்கலாம். Sometimes we may say that two objects are equally hot or cold, but there will be some difference in their hotness or coldness. How do you decide which is hotter and which is colder? You need a reliable quantity to decide the degree of hotness or coldness of an object. That quantity is temperature. நம்ம சில இதானது என்னதான் குளிராக இருந்தாலும் வெப்பமாக இருந்தாலும் நம்ம அதுக்கிடையே சின்ன வித்தியாசத்தை நம்ம பார்க்கலாம். எது குளிர்ச்சியாக இருக்குது, எது வெப்பமானது எப்படி நம்ம தீர்மானிக்கிறது? ஒரு பொருள் வெப்பத்திலிருந்து ஒரு பொருள் பெற்றக்கூடிய வெப்பத்தை அல்லது குளிர்ச்சியின் அளவை கொண்டு நம்பகத்தன்மை வாய்ந்த அளவு ஒன்று வெளிப்படுகிறது. ஒன்றே கீட்டாக இருந்தாலும் அப்படி கீட்டாகவே நம்ம கால்குலேட் பண்ணுறோம், இல்லை கூலாக இருந்தால் கூலாகவே நம்ம பார்க்குறோம். அதை அப்போ அந்த அளவுக்கு பேர் தானது டெம்பரேச்சர், வெப்பநிலை அப்படின்னு பேர். Temperature is a physical quantity that expresses the degree of hotness or coldness of a substance. Heat energy is given to a substance will increase its temperature. Heat energy removed from a substance will lower its temperatures. வெப்பநிலை என்பது பொருள் ஒன்று பெற்றிருக்கும் வெப்பநிலை அல்லது குளிர்ச்சியோடைய அளவை குறிப்பிடும் இயற்பியல் அளவாகும். அப்போ ஒரு பொருளுக்கு வெப்பத்தை அளிக்கும் போது அதன் வெப்பநிலை அதிகரிக்கிறது. மாறாக அந்த பொருள் இந்த வெப்பத்தை வெளியேற்றும் போது அதோட வெப்பநிலை குறையுது. இப்போ ஐஸ்கிரீம் இருக்குது, அதை கூல் பண்ணோம் அப்படின்னானது வேறு ஒன்றும் இல்லை, பாக்கெட் பால் வாங்குகிறோம், குளிர்ச்சியாக இருக்கும் நம்ம ஃப்ரிட்ஜிலேருந்து எடுக்கும்போது. ஆனால் ஹீட் பண்ண என்ன ஆகும், அந்த குளிர்ச்சி போய் ஹாட்னஸ் ஆகி பொங்கி வர ஆரம்பிச்சிடும். ஸோ இது நம்ம கொடுக்கக்கூடிய வெப்பத்தோட அளவு. த டெம்பரேச்சர் இஸ் டிபைன்ட் as a measure of the average kinetic energy of the particles of the in a system. The SI unit of temperature is Kelvin. ஒரு அமைப்பில் உள்ள துகள்களின் சராசரி இயக்க ஆற்றலே வெப்பநிலை என்று வரையறுக்கப்படுகிறது. அதாவது சராசரி மோட்டிவ், அந்த ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜி தான் வெப்பநிலைன்றாங்க. வெப்பநிலையோட எஸ்ஐ அல்லது கெல்வின். The thermometer are used to measure the temperature directly. Usually thermometers are calibrated with some standard scales: Celsius, Fahrenheit,
கெல்வின் ஆர் த மோஸ்ட் காமன்லி யூஸ்டு ஃபார் ஸ்கேல்ஸ் டு மெஷர் டெம்பரேச்சர். இப்போ வெப்பநிலையை கண்டறிக்க நேரடியாக தெர்மோமீட்டர்னு சொல்லக்கூடிய வெப்பநிலை மானியை பயன்படுத்துகிறாங்க. இது பொதுவான திட்ட அளவுகளை கொண்டு தரப்படுது. பெரும்பாலும் வெப்பநிலையை செல்சியஸ் பாரன்ஹீட், கெல்வின் போன்ற அளவில் அளவிடப்படுகிறது. இப்போ நீங்கள் இந்த நியூஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா அதில் சொல்லுவாங்க, இன்றைக்கி இத்தனை செல்சியஸ் இந்த ஊரில், சில நேரங்களில் இவ்வளோ ஃபாரன்ஹீட்னா சில நேரங்கள் நம்ம அந்த ஹாஸ்பிட்டல் போனால் நம்ம உடம்புடைய வெப்பநிலை இருக்கிறதுக்கு ஃபாரன்ஹீட் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துவாங்க இல்லையா? ஓகே, ஸோ இது வரைக்கும் இது போதும். வில் மீட் நெக்ஸ்ட்டு கிளாஸ்.